மாங்காய் சீசன், எல்லார் வீட்லேயும் மாங்காய் கிடைக்கும். அதனால மாங்காய் தொக்கு எப்படி செய்யறதுன்னு காமிச்சிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி, இந்த வெயிலுக்கு தகுந்த மாதிரி நான் தயிர் சாதம் ப்ளஸ் மாங்காய் தொக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் அந்த மாங்காய் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்த்து எல்லாரும் வீட்டில் மாங்காய் தொக்கு செஞ்சு இந்த தயிர் சாதத்தோட சாப்பிட்டீங்கன்னா இந்த கோடை காலத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. எல்லாரும் செஞ்சு பாருங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வச்சிருக்கேன், வாங்க பார்க்கலாம். மாங்காய் தொக்கு செஞ்சு பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஹாய் காய்ஸ், இப்போ மாங்காய் சீசன். நாங்கள் மாங்காயில் தொக்கு செய்கிறதுக்காக உங்களுக்காக நான் வச்சுருக்கேன். 3 மாங்காயை நாங்கள் எடுத்திருக்கோம். இந்த 3 மாங்காயில் நான் எப்படி தொக்கு செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக மாங்காயிலேருந்து, எங்கள் வீட்டு மாங்காய் மரத்துலேருந்து நாங்கள் மாங்காயை பறிச்சிருக்கோம். அதுலேருந்து நான் மாங்காயை எடுத்து நான் பண்ணுறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். பாருங்கள், மாங்காயை 2 காமிச்சேன் இல்லைங்களா, அது நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். தேவையான உப்பு, மிளகாய்த்தூள், தாளிக்கிறதுக்கு எண்ணெய், பெருங்காயத்தூள், இதெல்லாம் நான் எப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு மாங்காயை நான் இப்படி தான் அரிஞ்சு வச்சுட்டேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக அரிஞ்சிட்டேன். இது அப்படியே மிக்சியில் நம்ம ஓட்டிக்கலாம், தோலோடையே இருக்கலாம். அப்படியே மிக்சியில் நைஸாக ஓட்டிக்கணும். ஓட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நான் மிக்சியில் இந்த 3 மாங்காயை நான் அரைச்சிட்டு வந்தது. நல்லா பாருங்கள், இந்த மாதிரி தோலோடையே அரைச்சிருக்கேன். நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு தேவையான காரம், உப்பு எல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் இப்போது இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளை போடுறேன். நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு நமக்கு தேவைக்கேற்ப போட்டாச்சு. அப்புறம் பெருங்காயம் தூள், நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பெருங்காயம் தூள், நல்ல வாசனையாக இருக்கும், ஆட் பண்ணியாச்சுங்க. இது 3ஐயும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். பாருங்கள், நல்லா நான் மிக்ஸ் பண்ணுறேன். அப்புறம் நம்ம வாயில் போட்டு பார்த்துட்டு இதில் சால்ட்டு கம்மியாக இருந்தால் சால்ட்டை போட்டுக்கலாம், காரம் கம்மியாக இருந்தால் காரம் போட்டுக்கலாம். எல்லாமே போட்டுட்டு அப்புறம் கடாயில் நம்ம எண்ணெயை ஊற்றி நம்ம செய்யணும். ஸோ இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் எல்லாமே. இந்த மாங்காய் நல்லா மிக்ஸியில் நான் அடிச்சிட்டேன். தோலோடையே தான் அடிச்சிருக்கேன், தோலெல்லாம் சீவ வேண்டிய அவசியமே இல்லை. நல்ல தோலோடு அடித்தாச்சு, நல்லா நான் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் கேசரி பவுடரோ கலருக்கு எதுவுமே தேவையில்லை. வெறும் மிளகாய்த்தூள். நாங்கள் இந்த வீட்டிலேயே அரைச்ச மிளகாய்த்தூளுங்க, இது கடை மிளகாய்த்தூள் கூட இல்லை. நான் வீட்டில் இந்த மிளகாய்த்தூளை அரைச்சி வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள், அப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு, பெருங்காய பொடி, அவ்வளோதாங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டோம்னா நமக்கு தேவைக்கேற்ப இருந்தால் இது பண்ணணும். அடுத்தது நான் கடாயை வச்சுட்டு நம்ம வானலியை வச்சு எப்படி பண்ணணுமோ பண்ணலாம். பாருங்கள், ஒரு வானலியை நம்ம அடுப்பில் வச்சாச்சு. அதில் நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் எண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லெண்ணெய் இல்லைன்னா நம்ம வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த எண்ணெயை நான் இதில் ஊற்றிருக்கேன். நல்ல எண்ணெயை பாருங்கள், ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம எண்ணெயை ஊற்றியாச்சுங்க. நல்ல எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை நம்ம அந்த வானலியில் அந்த எண்ணெயிலே நான் அப்படியே நான் போடுறேன். எண்ணெய் காஞ்சாச்சு, நான் அப்படியே இதில் போடுறேங்க. இவ்வளோ எண்ணெய் இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. இது பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா எல்லாமே உறிஞ்சிக்கும். அப்புறம் எண்ணெயை வெளியில் விடும். அப்போ தான் அது பதமாயிருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், இதை நான் அப்படியே உங்களுக்கு பரட்டிக்கிட்டே வரணும். எண்ணெய் இருந்தால் தான் அதை நல்லா ஒட்டாமல் நல்லா வரும் உங்களுக்கு. அப்படியே எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். எண்ணெய் நமக்கு இப்படி மிதக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா, இது நம்ம பெரட்ட எண்ணெய் நல்லா மிக்ஸ் ஆகிடும். எல்லாமே நல்லா அந்த எண்ணெய் அதில் மிக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா அந்த பக்குவம், ஊறுகாய் பக்குவம் வரும்போது, தொக்கு பக்குவம் வரும்போது அந்த எண்ணெயை இப்போ இந்த மாதிரி வெளியில் விடும். அப்படி வெளியில் விட்டால் தான் இந்த தொக்கு ஆயிருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், நான் இவ்வளோ எண்ணெய் இப்போ மிதந்தா மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுதுங்களா? எல்லாம் பாருங்கள், அதில் மிக்ஸ் ஆகிட்டே வருது பார்த்தீங்களா? எண்ணெய் இருக்கா பாருங்கள், இருக்காது. நல்லா எல்லாமே உறிஞ்சிக்கும், எல்லாமே உறிஞ்சிடுச்சு பாருங்கள். நம்ம கைவிடாமல் இதை அடி பிடிக்காமல் நம்ம கலரிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் காரம், உங்களுக்கு தேவையான உப்பு எல்லாமே நீங்கள் பார்த்துக்குங்க. இதில் நான் எனக்கு என்ன தேவையோ அந்த அளவிற்கு காரமும் உப்பையும் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் காரத்தை கூட ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், நான் இவ்வளோ எண்ணெய் காமிச்சேன். இவ்வளோ எண்ணெயும் இதில் ஊறிடுச்சு. இது நம்ம கைவிடாமல் அடுப்பை கொஞ்சம் சின்னதாக பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கலரிக்கிட்டே வரணும்.
இவ்வளோ எண்ணெயும் இதில் இருந்து உறிஞ்சிருச்சிங்களா? இது நம்ம செய்ய செய்ய இந்த தொக்குடைய பக்குவம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிட்டு எண்ணெய் வந்து மேலே மிதந்துக்கிட்டு வரும். ஸோ அந்த நேரம் உங்களுக்கு இது ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நான் அந்த நேரத்தில் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, நான் இவ்வளோ எண்ணெயை வந்து நம்ம ஊற்றும் போது என்ன கலராக இருந்தது. இப்போ பாருங்கள் எப்படி வந்து கலரிங் மாறி தொக்கு ஆயிடுச்சு. மேலே வந்து எண்ணெய் மிதக்குது. பார்த்தீங்களா, இப்படி வந்ததுன்னு சொன்னாதான் உங்களுக்கு அந்த தொக்கு முடிஞ்சுது அப்படின்னு அர்த்தம். இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நான் வந்து மெல்லிசாக வந்து தீயை வச்சு இருக்கும் ஒரு 15-20 மினிட்ஸ் இருக்கும் இந்த பக்குவம் வர்றதுக்கு. நம்ம கலரிக்கிட்டே இருக்கணும். மெல்லிஸ் தீயில எண்ணெய் இருக்கிறதுனால அடி பிடிக்காது. பாருங்க கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. இந்த மாதிரி எண்ணெய் வந்து தனியாக வரும். இந்த மாதிரி எண்ணெய் வரும். இது ஆயிடுச்சுனாலே இது வந்து தொக்கு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தங்க. இந்த பாருங்க எப்படி வருது பார்த்தீங்களா? கொஞ்சம் விட்டாலே இந்த எண்ணெய் சுத்தீரை வந்து நின்றுடும். அப்போ இந்த மாங்காய் தொக்கு முடிஞ்சிச்சு. இன்னைக்கு எங்களுடைய இது ரெசிபி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து தயிர் சாதம் செஞ்சுருக்கேன் வீட்டில். நல்லா 1 லிட்டர் பாலை காய்ச்சி தயிர் சாதம் செஞ்சு அதுக்கு டேஸ்ட்டு இந்த மாங்காய் தொக்கு இருந்தால் போதும், செமையாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த வெயில் காலத்துக்கு தயிர் சாதமும் இந்த மாங்காய் தொக்கும் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா இருக்கும், உடலுக்கும் ரொம்ப நல்லது. அப்புறமா நான் வேற என்னன்னு அடுத்த வாரம் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க மாங்காய் தொக்கு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. நல்ல எண்ணெயோட நமக்கு மேலே வந்து நிற்கிது. நான் மாங்காய் தொக்கு முடிச்சாச்சு, தயிர் சாதமும் முடிச்சாச்சு. ஸோ இன்னைக்கு நாங்கள் பண்ணியிருக்கிற டிஷ் வந்து இதுதான். மாங்காய் தொக்கு நீங்கள் எல்லாரும் செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு ஏற்ற காரணம் உப்பு நீங்கள் போட்டுக்குங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம செஞ்சுருக்கிற மாங்காய் தொக்கு.